ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் சீரக சம்பாவில். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 4, தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 4, மல்லி புதினா அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது தயிர், லெமன், ஹாஃப் லெமனு. சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் லைட்டாக போட்டு பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கடலெண்ணெய், லைட்டாக தேங்காய் எண்ணெய், நெய் 3ஐயும் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அது போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கும் போட்டுட்டு மல்லி புதினா அதை எண்ணெயிலே போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இது பண்ணி பெரட்டி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதை எடுத்து போட்டு பெரட்டணும். நான் பிரியாணிக்கு என்னோடய ஸ்டைலில் பிரியாணி மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். அதோடய ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்த பிரியாணி மசாலாவும் லைட்டாக போட்டு 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி ஊற்றி இது பண்ணி உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடணும். வச்சுட்டு அப்புறமா ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டு அதை ஒரு கிண்டணும். கிண்டி மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு வச்சிடணும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா முக்கால்வாசி வெந்திருக்கும். பிரியாணி ரெடியாக இருக்கும். அதை எடுத்து ஒரு கிண்டி மேலே வெயிட்டை போட்டு மறுபடியும் வச்சிடணும் ஒரு 15 மினிட்ஸுக்கு. அப்படியே வச்சுட்டு திருப்பி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆயிரும். அதை எடுத்து நம்ம இன்றைக்கி 65 சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி கொஞ்சமாக, வெங்காயம், ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஃபுல் இது வேணும்னா வேறு மாதிரி ஸ்டைலில் பிரியாணி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.